இதில் போய் கறி வாங்கிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்து இப்போ இந்த பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வைப்பரில் ஊற்றிக்கலாம். கம்சின் ரியால் இப்போ எடுத்துருக்க புது வண்டியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா மீன் கறி. ஸோ மீன்லாம் சொன்னோம் உள்ள மீன்லாம் இருக்காது. ஸோ மீனோடு சேர்த்து வேணுன்னா 6 ரியால் நினைக்கிறேன், 5 ரியாலு. அதுவே அஸ்லாம் வலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலைல எப்பவும் போல் மதரசா டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். ஸோ மதரசா முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஜிம்மு டியூட்டி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகலை, அதனால் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைச்சிது. இப்போ 2 மணி நேரம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதரசா போயிட்டு வந்துட்டோம். மணி கரெக்டாக 12:10. இன்றைக்கி வியாழக்கிழமைனால பார்த்தீங்கன்னா 12:10க்குலாம் மதரசா முடிஞ்சிடும். இப்போ மதரசா முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லுகர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் இன்றைக்கி சமைக்கணும் ரூமில். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்க டைமே கிடைக்காது. பட் எனக்கு டைம் இன்றைக்கி இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ரியாலுக்கு மீன் கறி தருவாங்க. மீன் கறினா மீன்லாம் இருக்காது, அந்த சாறு மட்டும் இருக்கும். 2 ரியால்னால் நம்ம ஊருக்கு ஒரு 46 ரூபாயோ 47 ரூபாயோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ரியால் கறி வாங்கினோன்னா மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு பழைய வண்டி ஜிஎம்சி இருக்குது, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. வண்டி எடுக்கவே இல்லை. ஸோ வண்டி எடுக்காமல் போட்டால் பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிரும். இப்போ கஃபில் ஏதாவது கோவப்படுவாங்க. ஸோ வண்டி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதனால் இப்போ வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் கறி வாங்கிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா மலைச்சாரல். இங்கே மலைச்சாரல் வந்தால் டிரைவருக்கு என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. ஸோ வண்டியை பார்த்தா தெரியும், பிளானட் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மாதிரி புள்ளியாக இருக்குது பாருங்கள், மண்ணா. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா முந்தானத்து தான் சர்வீஸ் அடித்தேன். நேற்று அதிகாலையில் லைட்டாக சாரல் அடிச்சது, வண்டி இப்படி ஆயிடுச்சு, கண்டமாக ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த வண்டி. ஸோ பிளாக் வண்டி ஃபுல்லாக ரொம்ப கஷ்டம். இன்னொரு வண்டி, ஸோ 3-4 வண்டி பார்த்தீங்கன்னா கழுகுறதுக்கு இருக்குது. ஸோ வண்டி கழுவுறது தான் பெரிய விஷயமே. ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்குது. இப்போல்லாம் வண்டி கழுவுனா ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மணிக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியை கழிட்டு, இன்றைக்கி வேலைக்கிழமை வேலைக்கிழமைனா டியூட்டி அதிகமாக இருக்கும். நைட்டுக்கு எங்கேயா போவாங்க, சம்டைம் பார்ட்டி இருக்கும், அப்படிலாம் ஹோட்டலுக்கு எங்கேயா போவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை கழியலாம். வாங்க பார்த்தீங்கன்னா போய் ரூமில் போய் தொழுதுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் கறி வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தொழுது முடிச்சாச்சு லுகரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி எடுத்துகிட்டு நேராக போயிடலாம். ஸோ மழை பெஞ்சனால எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. இந்த வண்டி அப்படி தான் கிடக்குது, ஃபுல்லு பார்த்தீங்கன்னா மண். ஒரு 4 வண்டி கழுவணும் ஈவினிங்கு. அப்புறம் இந்த வண்டி ஜார்ஜி, அப்புறம் என் ஜிஎம்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம்சி கிடக்குது பிக்கப்பு, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கழுவணும். இந்த வண்டியை பாருங்கள், மழை பெஞ்சு வண்டி எடுக்கவே இல்லை, 1 வாரம் ஆகுது, புழுதி அடைஞ்சு கிடக்குது வண்டி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே போனால் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் பழைய வண்டினால். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெட்ரோலே இல்லை வண்டியில், லைட் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கஃபில் கார்டு இருக்குது நம்மகிட்ட. ஸோ கோவிலில் பார்த்தீங்கன்னா கார்டு எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி. இந்த வைப்பரும் வேலை செய்யாது. இப்போ முன்னாடி நம்ம தான் தண்ணி அடிக்கணும். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு, அதை எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கோவிலில் பெட்ரோல் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த வண்டியில் தான் பேஸ் இருக்குது, பேஸ் எடுத்துட்டோம்னா கறி வாங்கிடலாம். வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. சரியாகல ஹீட்டு. ஏசி இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா கார்டை வண்டியில் தான் வச்சுருப்பேன், மிஸ் பண்ணி ரூமில் வச்சிட மாட்டேன். அப்புறம் பைசாவும் பார்த்தீங்கன்னா புது வண்டிக்குள்ளே வச்சுருவேன், வெளியே இருக்க மாட்டேன். எடுத்துட்டேன் பைசாவை. அதுக்கப்புறம் ஒரு கேன் இருந்தால் நல்லது. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து ஒர்க் ஆகலை, அதுக்கு கொஞ்சம் தண்ணி அடித்து விடணும். ஸோ வாட்டர் கேன் வர இல்லையே. வைப்பர் ஒர்க் ஆகலை. ஸோ ஒரு வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் கேனில் தண்ணியை பிடிச்சிட்டு ஸோ முன்னாடி ஊற்றி விடலாம் பார்த்தேன். அப்பா ஹீட்டை பாருங்கள், மூச்சு திணறுது அந்தளவு இருக்குது. ஏன்னா இன்னும் ஹீட்டே ஆரம்பிக்கலை, ஆனாலும் ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ தண்ணி அடித்தோடனே கிளாஸ்லாம் செம்ம கிளியர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, வைப்பரும் ஒர்க் ஆகலை, தண்ணி லீக்கேஜ் ஆகுது. இந்த வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் கஃபில் இந்த வண்டியை மாற்றிட்டு, சரி மாற்றலை, புது வண்டி எடுத்துட்டாங்க.
ஸோ இப்போ 10 நாள் கழிச்சு வண்டியை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வண்டியில் வந்து புது பேட்டரி கிடைக்கும். கடைசியாக பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆச்சு, பேட்டரி மாற்றி ஒரு வாரத்தில் புது வண்டி எடுத்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவே பழைய பேட்டரி இருந்துச்சுன்னா வண்டி ஒரு செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது, உட்காந்துரும். இன்னும் வேறு ஏதாவது வண்டியை கொண்டு வந்து அப்புறம் அதில் வந்து இந்த ஒயர் கேபிள் எனக்கு வச்சு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பெட்ரோல் போட்டுட்டு தான் நம்ம கடைக்கு போகணும். வாங்க கிளம்பிடலாம். பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் இருக்குது. போய் பெட்ரோல் போட்டுதோம், அப்புறம் அப்படியே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். வெயில் ஆரம்பித்து 1 மாதம் கூட ஆகலை, ஆனால் பயங்கரமான வெயில். ஈவினிங்க்கு மேலே காற்று கொஞ்சம் நார்மலான காற்று, அதாவது வெளியே இருக்கலாம். இதுவே இன்னும் 1 மாதம் அப்படி ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக, இதை விட பயங்கரமாக வெளியே வெயில் வந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த புழுக்கன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும். ஈவினிங்கும் ஹீட்டாக தான் இருக்கும், மார்னிங்கும் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் வண்டியில் உட்காந்துருக்க முடியாது. இந்த குளிர் டயத்துலலாம் இப்போ டியூட்டிக்கு போனால் வண்டியில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லி வெயிட் பண்ணிக்கலாம், வண்டிக்குள்ளே உட்காந்துக்கலாம். ஆனால் இப்போ ஏசி இல்லாமல் வண்டிக்குள்ளே உட்கார முடியாது. அப்படி மாலுக்கு எங்கேயா போனால் தப்பிச்சிடலாம், ஏன்னா மாலுக்குலாம் வண்டியை விட்டு மாலுக்குள்ளே போயிடலாம். மற்றபடி பக்கத்தில் எந்த கடைக்கும் போனோம்னா, பக்கத்தில் எங்கேயா கடைக்கு போகிறாங்க அங்கேனா வெயிட் பண்ண முடியாத இடத்துக்கு போனால் வண்டிக்குள்ளே தான் இருக்கணும். வண்டிக்குள்ளே ரொம்ப நாளாக ஏசி போட்டு இருக்க முடியாது. சம்டைம் பார்த்தீங்கன்னா நீ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி இணலில் விட்டுட்டு நீ போய் எங்கேயா இருன்னு சொல்லிடுவாங்க. சம்டைம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெட்ரோல் பம்புக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போட்டுடலாம். வந்துட்டோம். ஸ்லானி பையா 91 கம்சின் ரியால், 50 ரியாலுக்கு போட சொல்லியிருக்கேன். இங்கே வந்து அதிகம் ஹிந்திக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 91 வந்து ₹2.18, 95 பார்த்தீங்கன்னா ₹2.38. அந்த பெட்ரோல் ப்ரைஸ் மட்டும் கூடவே இல்லை, எப்போதுமே சேம் ப்ரைஸ் தான் பெட்ரோலுங்க. 50 ரியாலுக்கு போட சொல்லியிருக்கேன் 91. என் பழைய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 95 போடுவேன், புது வண்டிக்கு 95 போடுவேன். இது பழைய வண்டினாப்புல 95 தான் போடுவேன். நம்ம ஊரில் சூப்பர் நார்மல் இருக்க மாதிரி இங்கே 91 95. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு ஃபுல்லாக தான் இருக்குங்க. 50 ரியால் பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட வேண்டியது தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 ரியால் போட்டோன்னா கார் டேங்க் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 270 ரூபாய்க்கு வண்டி ஃபுல்லாகிடும், ஃபுல் டேங்க் வந்துடும். ஸோ 50 ரியாலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார் டேங்க் வந்துருக்கு. இல்லை மொத்தம் 90 லிட்டருக்கு மேலே பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் டேங்க் வந்து பெரிய டேங்கு, அதனால் பையா பில் சரி ஓகே. கார்டு பேமெண்ட் தான், கார்டில் பே பண்ணிட்டோம். இப்போ பில்லை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். சுக்ரன், பில்லை வாங்கிட்டோம். ₹2.18 தான். பெட்ரோல் போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கறி மட்டும் வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே ரூம் போகலாம். ஸோ புது வண்டிக்கும் இந்த பழைய வண்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ பழைய வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா 3 கிலோமீட்டர் கூட கிடைக்காது. நான் டேங்க் ஃபுல் பண்ணோம்னா கரெக்டாக 4 நாள் தான் ஓடும். ஆனால் இப்போ எடுத்துருக்க புது வண்டியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும் அந்த வண்டியில். ஸோ 9.5 கிலோமீட்டர்னால் அதிகம். ஒரு 20 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் கிடச்சுன்னா வண்டி வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி வண்டிலாம் இங்கே வச்சு ஓட்டினோம்னா, டாக்ஸி எதுவும் ஓட்டினா நல்ல பைசா கிடைக்கும். ஏன்னா பெட்ரோல் விலை 2 ரியால் தானே. அப்போ 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கிடைக்குன்னா அப்போ 5 லிட்டர்னா 100 கிலோமீட்டர் ஆச்சு. அப்போ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த மாதிரியா பண்ணும்போது இது 9 கிலோமீட்டர்னா பெரிய வண்டிக்கு அதுவே போதுமானது. ஏன்னா இங்கே ஹீட்னால ஏசி அதிக அளவு, எங்கே போனாலும் ஏசி தானே. ஏசி இல்லாமல் வண்டி ஓடவே ஓடாது. ஸோ ஏசி இல்லாமல் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகணுன்னா கூட ஏசி போட்டு தான் போகிறது. ஸோ அதனால மைலேஜ் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். அதுவே ஏசி போடாமல் ஓட்டினோன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். எல்லா வண்டிக்குமே ஏசி போடலன்னா மைலேஜ் ரொம்ப அதிகமாகும். வந்துட்டோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. ஏன்னா ஹோட்டலுக்கு முன்னாடி எப்போதுமே பார்க்கிங் கிடைக்காது. இப்போ ரோட்டில் சைடில் விட்டு போனால் சம்டைம் நம்ம நேரத்துக்கு போலீஸ் வந்து முக்காலிஃபா அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு 300 ரியால் தண்டம் கட்டணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கிங் கிடைச்சனால கொஞ்சம் முன்னாடியே வண்டியை பார்க் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடலாம். கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் வேலை இருந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஏன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஈவினிங்க்கு மேலே கன்ஃபார்மாக டியூட்டி இருக்கும். கறி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். கூட்டமே இல்லை கடையில். போனோம், கறி வாங்கினோம், அவ்வளோதான், வந்துட்டோம்.
ஸோ 2 ரியால் கறி வாங்கிட்டோம். இப்போ 2 ரியால் கறி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கேன். முதல்ல ஏசி போட்டுக்குவேன். ஸோ இதுதான் 2 ரியாலுக்கு வாங்கின மீன் கறி. இப்போது மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம், அப்புறம் நைட்டுக்கும் ஏதாவது குப்பூஸ் இருந்துச்சுன்னா குப்பூஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை இது வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். மீன் கறி. ஸோ மீன்லாம் சொன்னோம்ல, உள்ள மீன்லாம் இருக்காது. ஸோ மீனோடு சேர்த்து வேணுன்னா 6 ரியால் நினைக்கிறேன், 5 ரியாலு. அதுவே சாப்பாடோடு சேர்த்து வாங்கினா 9 ரியால். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியா இந்த கூட்டு, அப்புறம் அப்பளம், அப்புறம் அந்த பொரியல் அவியல் அதெல்லாம் வச்சு, அப்புறம் கொஞ்சம் வெள்ளை சோறு, ஒரு பொரிச்ச மீன், அப்புறம் கறி எல்லாமே தந்துடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதுவே போதுமானது. மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர்ஸுக்கு சாப்பாட்டுக்கு பைசா பார்த்தீங்கன்னா நல்ல செலவாகும். ஒரு 2000 ரியால் சம்பளம் கிடச்சிதுன்னா இங்கே 1500 ரியால் அனுப்பலாம் சாப்பாடு, அப்புறம் இன்டர்நெட்டு போவோம். ஏன்னா இன்டர்நெட்டும் இங்கே மெயின் தானே, அதனால். அதுவே 1500 ரியால் சம்பளம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப லாஸாக இருக்கும். 1500னா மாதம் நமக்கு ஒரு 20,000 தான் ஊருக்கு அனுப்புத மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் இன்டர்நெட்டுக்கு பைசா நல்லா செலவாயிடும். இதுவே ஒரு 2000 ரியால் சம்பளம் கிடச்சிதுன்னா மாதம் இன்டர்நெட்டு சாப்பாடு போக ஒரு 30,000 ரூபா சோறு அனுப்பலாம். 30,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டிரைவருக்குலாம் இப்போ 2000 சம்பளம்லாம் கம்மி. ஒரு சில வீட்டில் மட்டும்தான் 2000 சம்பளம் தர்றாங்க. மற்ற எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா 1800 தான். அந்த 1800ல் அவங்க ரொம்ப சிக்கனமாக இருந்து அப்புறம் இன்டர்நெட்டு எல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு அனுப்பல எப்படியும் 25,000 30,000 தான் அதிகபட்சமே. அவ்வளோதான் அனுப்ப முடியும் ஊருக்கு. நம்ம என்ன தான் சிக்கமாக இருந்தாலும் அவ்வளோ பைசா தான் சென்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அனுப்பவே முடியாது.